வணக்கம். சமூக சேவர் சுந்தர். இந்த ஜாதி கொடுமை ஜாதியால் ரொம்ப பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் கொடுமைக்கு ஆளாகிறாங்க என்று மேடை பேசி இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்கி கொண்டு வெற்றி பெற்று திரும்பவும் அதையே பேசி ஜாதியை ஒழிக்க முன்வராமல் இதையே பேசி இந்த ஒரு அரசியல் வேடிக்கையாகவும் வாடிக்கையாகவும் ஆகிவிட்டது. ஜாதி தொழில் அடிப்படையில் தான் உருவானது. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே 750 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது ஜாதி அடிப்படையில் மனிதன் ஆப்பிரிக்காவில் தோன்றி முழு மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைந்து அப்பொழுதே கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டு தமிழ் மொழி தோன்றியது. பின்பு வாய் அசைவில் கைஜாடையில் தமிழ் பேசப்பட்டது. அப்படி தோன்றியது தான் தமிழ் வரலாறு, தமிழர்கள். அப்படி இருக்கும்பொழுது 750 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது தொழில் அடிப்படை, பிறப்பு அடிப்படையில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பிறப்பு அடிப்படையில் இல்லை. பிறந்த உடனே பேர் வச்சிட்றாங்களாம். அந்த தொழில் அடிப்படையில் இருக்கும்போது பிறந்தான்னா அந்த தொழில் அடிப்படையிலே பேர் வச்சு அப்படியே ஒரு பேசி இவர் இந்த தொழிலர், இது பறையர், இது பாணர் அப்படின்ட்டு வரலாம். அது போக போக அது ஒரு ஜாதிய மனிதனும் பேர் வச்சான். பிறப்பு அடிப்படையில் இந்து தத்துவத்தில் பேர் யாரும் வைக்கவில்லை. கேட்டால் இந்த சனாதனத்தில் இருக்குது, இந்துத்தில் இருக்குது, அதனால் அந்த பிஜேபி அதை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லி ஓட்டு வாங்குறாங்க. பிஜேபிலாம் இப்போ வந்தது, ஆர்எஸ்எஸ் இப்போ வந்தது, புரியுதுங்களா? ஆனால் 750 ஆண்டுகள் முன்னே எதுவுமே இல்லை. அதாவது ஆதி மனிதர்கள் தோன்றி பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு முழு மனிதனாக அறிவளர்ச்சி அடைந்து ஊரில் சமூகத்தில் சமூக பிரிவினையாக தான் பிரித்து எடுக்கப்பட்டது. சமூக பிரிவினை. அந்த சமூகத்தில் இந்த சமூகத்தில் இந்த வேலை, அதுக்கு பேர் தான் அப்போவே வேரூன்றி தொடங்க ஆரம்பித்து உள்ளது. தொடங்க வேரூன்றி, அதாவது அந்த தொழில் அடிப்படையில் வேரூன்றி தானாகவே தொடங்கியது. அப்பொழுது அதுக்கு பேர் வச்சாங்க, ஜாதி பேர் வைக்கல. அப்போ என்ன பேருன்னா சமூக பிரிவினை அப்படின்றது தான் பேர் வச்சாங்க. ஜாதி பேரை வைக்கல. பிறப்பின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பாணர், அது ஒரு தொழில். அந்த தொழிலுக்கு பேர் தான் பேர். அந்த பாணவர்னால் அந்த வரலாறு, அந்த வம்சாவளியில் வரவங்க, அவ்வளோதான். இப்போ எப்படி மேலே அடிக்கிறவங்க பறையர், பறைசாற்றுவர், பறையர்னு சொல்லலையா? அது மாதிரி அதுக்கப்புறம் அதை சொல்ல வரேன். பாணர், பரதவர், அது ஒரு தொழில். இப்போ அந்த தொழில் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆதியிலிருந்து எழுத்து வடிவமாக அச்சடிக்கப்பட்டது. அதனால் நான் வரலாறு சொல்ல வரேன். எழினர், உழவர், புரியுதுங்களா? காணவர், வெட்டுவர், மறவர், புரியுதுங்களா? இந்த சமூகத்தில் இப்படி பிரிவினையாக இருந்தது. அதை பரிணாமம், அதாவது சொன்னால் காலம் மாற இப்போ அப்போல்லாம் என்ன ஒரு நவீன வளர்ச்சியோ கண்டறிக்கப்பட்டு ஒரு வண்டி வசதி, எந்த ஒரு போக்குவரத்து வசதி இல்லாமல் இருந்த காலத்தில் இப்படி இருந்தது. இப்போ போக போக காலம் மாற இப்போது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் மூலமாக அப்பொழுது மனிதன் மாறி இப்போது பேசப்படுவது என்னன்னா ஜாதி ஜாதி ஜாதி. அதுக்கப்புறம் கருவிகள் கண்டுபிடிச்சி அந்த காலத்தில் விட வித்தியாசமாக கண்டுபிடிச்சி இப்போது என்னென்னவோ மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம். அப்போ மாற்றம் அடையும் போது பேச்சும் மாற்றம் அடையும், மாற்றி பேசுவாங்க. இது இயல்பான மனிதனுக்கு உள்ள விஷயங்கள். அதுதான் ஜாதி இல்லை, பிறப்பில் ஜாதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். அது என்னன்னா, அதுக்கப்புறம் கூலி தொழிலாக, அதாவது தாழ்ந்த வேலை செய்கிறவன் தாழ்த்தப்பட்டவன். அதில் தான் இந்த உழவர்னு சொல்கிறேன் இல்லையா? எழினர், உழவர், பரதவர், பாணர், காணவர், இது மாதிரி வெட்டுவர், இப்படி சமூகத்தில் சமூக பிரிவினையாக இருந்தது. அதில் உழவர் என்ற வேலை தான் இந்த தாழ்த்தப்பட்டவர் செய்து வந்தாங்க. அந்த உழவராக தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த இவர்களே நான் தாழ்த்தி கொண்டிருந்தார்கள். ஆண்டமார்கள், முதலியார், கவுண்டர், இவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களே ஒரு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வறுமையில் வேலைக்கு போனதுனால, கூலி வேலைக்கு போனதுனால
அன்றைக்கு அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அவங்க கொடுக்குற கூலி வேலையை செய்து அதில் ₹1 மிச்சப்படுத்தி பிள்ளைங்களை படிக்க வச்சு இன்றைக்கி வெள்ளையாக சொக்கா போட்டு இன்றைக்கி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவராக வந்துட்டாங்க. அந்த ஜாதி தலைவரானாருங்கள அந்த ஜாதி ஒழிக்கத்தானே வரணும். அந்த ஜாதி ஒழிக்க ஜாதி வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். அப்படியே வந்து ஒரு சீட்டு 2 சீட்டு கேட்டு அப்படியே கட்சியில் வந்து பெரிய கட்சியில் சேர்ந்து இன்னமும் அதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 70 ஆண்டாக அதான் நான் பார்த்துன்னுக்கிறேன். அந்த திராவிட கட்சிகள் இது வரைக்கும் அந்த ஜாதி ஒழிக்கப்படவில்லை. ஆனால் அந்த ₹200 ஓட்டு போட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஜாதி ஒழிப்பதற்கு மு.க. ஸ்டாலினிடம் உள்ளது, தற்போதைய முதலமைச்சரிடம், எல்லா முதலமைச்சரிடம் உள்ளது. ராஷ்டிரம் கடையை மூடுவதற்கும் அவரிடம் சாவி உள்ளது. நினச்சா செய்யலாம். சட்டத்தின் அடிப்படையில் அமெண்ட்மெண்ட் சட்டம் போட்டு அதெல்லாம் எடுக்கலாம். பிறப்பின் அடிப்படையில் ஜாதி பிறந்தது இப்பொழுது, அப்பொழுது இல்லை. அதை தெளிவாக உங்களுக்கு குறிப்பிட்டுள்ளேன். ஆகையினால் பிறப்பின் அடிப்படை அல்ல. இப்பொழுது பிறப்பின் அடிப்படையில் பிறந்தவுடனே பெயர் வைக்கும்போதே ஜாதி சான்றில் பெயர் ஜாதி இடம்பெறுது. அதுக்கு அரசாங்கம் தான் அதை கேட்டு வாங்கி பதிவு செய்கிறாங்க. அந்த ஜாதி ஏட்டில் இருந்து பேர் நீக்கம் செய்ய வேண்டும், ஜாதி சான்றவே கூடாது என்று கோர்ட்டில் ஆர்டர் போட்டு ஒரு வழக்கை போட்டு சமூக வழக்கு போட்டு எத்தனையோ சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க. சமூக வழக்கு போட்டு ஒரு அதுக்கு அந்த அரசாங்கம் முதலமைச்சர் வந்து சப்போர்ட் செய்யணும். இல்லைன்னா அந்த கேஸ் ஜட்ஜிக்கிட்ட சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அப்படி செய்யலாம், செய்யலை. ஆனால் 100 ஜாதி தலைவர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். ஜாதி சுத்தமாக ஓடிச்சிட்டாங்கன்னா ஜாதி தலைவர்கள் வாழ முடியாது, பிழைப்பு நடத்த முடியாது. இதுதான் நான் தலைவர்கள் குறை சொல்லலை. தலைவர்கள் போராடுறாங்க, நில இடஒதுக்கீடுலாம் வாங்கி கொடுக்குறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் ஜாதியை ஒழித்தால் ஜாதி தலைவராக ஆக முடியாது, வேலையே இருக்காது. ஆனால் அந்த ஜாதி எடுக்கிறதுக்கு வழி இருக்குது, வகையில் இருக்குது. ஏன் அம்பேத்கர் சட்டம் எழுதும்போது சட்டத்தின் 13 பேர் குழுவில், அந்த குழுவில் 13 பேர் என்ற குழுவில் அந்த 13 பேரில் குழு தலைவராக இருந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதி முடித்தார்கள். அடுத்து அம்பேத்கர் முக்கிய காரணம், குழு தலைவர். அது அனைவருக்கும் தெரியும். ஏன் அவர் வந்து அப்போது கஷ்டப்பட்டு படித்தார், ஜாதி இருந்தது, தீண்டாமை இருந்தது, படித்து அவர் ஏன் அப்பொழுது குரல் கொடுக்கல, எழுதும்போது ஏன் அந்த சபையில் சொல்லலை, வட்டமேச மாநாட்டத்திலும் யாரும் சொல்லலை. அப்பொழுது பெரிய தலைவர்கள் வந்து இரட்டைமலை சீனிவாசன் படித்தார், அயோத்தி தாசன் படித்தார். இவர்கள் கூட வந்து அந்த ஜாதியை பற்றி இது வரைக்கும் எந்த கேள்வி கேட்கல. ஆனால் ஜாதிகளுக்கு சலுகை கொடுங்க, பெண் உரிமை கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, இதை தான் கேட்டாங்க. கோசம் ஜாதி இல்லைங்க, பிறப்பின் அடிப்படையில் இல்லைங்கன்னு யாரும் போராடலை சாமி. இன்றைக்கி கூட யாரும் போராடலை, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லிட்டு நிறைய வீடியோவில். இருந்தாலும் ஜாதி வச்சு எல்லாம் பிழைப்பு நடத்துகிறாங்க, மதத்தை வச்சும் பிழைப்பு நடத்துகிறாங்க. ஆதியில் பிறந்தது இந்து மதம். இந்து மதம் இப்போ பேர் வச்சுருக்கலாம். தமிழ் எப்போ தோன்றியதோ அப்போவே வந்து அந்த தமிழ் மக்கள் தான் வந்து இந்த இந்துக்கள் சாமின்னு சொல்கிறோம் இல்லையா, மாரியாத்தா காளியாத்தா, அவங்களாம் வந்து ஒரு கற்பனை கதையாக வடிவமைத்து வணங்கி வந்தாங்க. சில அகோரமாக அதாவது வக்கரமாக கூத்தாடின்னு மாலை போட்டுன்னு பம்பை வணிச்சிக்கின்னு மேலே தாளத்தோடு பண்ணுறதுனால வானம் வெடிக்கிறதோ அது சில சண்டைகள் வருது. அதனால் மூட நம்பிக்கைன்னு சொல்லி உள்ளே புகுந்து இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் வந்து பெரியார் வந்து சொல்லி 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 இந்து மதத்தை கொச்சப்படுத்தி வராங்க. இந்து மதம் புனிதமான மதம், இந்து புக்குவத்தை படிங்க, புரியுதுங்களா? இதிலிருந்து போனவங்க தான் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் அதாவது கிறிஸ்துவ மதமும் முஸ்லீம் மதமும் தமிழ் மக்கள் தான் அங்கு சென்று நீ ஒரு சாமி வணங்கினா நானும் வேறொரு சாமி வணங்கணும் கொச்சிருப்பு பொறாமையில் இவர்கள் ஒரு கட்டமைத்து 3 வகையாக பிரித்து கொண்டு அந்த காலத்திலே இது மாதிரி வந்து மக்களை பிரித்து சிதைத்து வேறுபட்டு இன்றைக்கி இருக்குதுன்னா காரணம் இந்த அந்த காலத்திலே சில தப்பான மனிதர்கள் இருந்ததால் ஒரே சாமி கும்பிடாமல் ஒரே மதத்தில் ஈடுபட்டு வாழாமல் வெவ்வேறு வழியாக மக்களை வெவ்வேறு மதமாக பிரித்து வெவ்வேறு விதமாக சிதைத்து மக்களை இன்று வரை வியாபாரம் செய்து கொண்டு வருகிறார்கள் அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி. ஆகையால் இந்து மதம் முதலில் தோன்றியது, தமிழ் முதலில் தோன்றியது, இந்து கடவுள் முதலில் வணங்கி வந்தார்கள். அது கற்பனை கதையாக இருந்தாலும் அதுதான் உண்மையாக இருக்க முடியும். கடவுள் யாரும் பார்க்கவில்லை, யாரும் பார்த்தது கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், நானும் பார்க்கல. அப்போ கற்பனை கதையில் இது உண்மையான கதை. பைபிள் என்பது இந்துக்கு எதிராக எழுதப்பட்டது. ஆனால் பைபிள் வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நம்ம சாதாரண மனுஷன்,
சாமி விஷயத்தில் விளையாடக்கூடாது. கட்சி கிடையாது. இந்த கட்சி பிடிக்கலனா அதிமுக போகிறது, அதிமுக பிடிக்கலாம் மதிமுக போகிறது கிடையாது. அதேமாரி தாய் மதத்தை விட்டு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. தாய் மதம் இந்து மதத்தை விட்டு முன்னோர்கள் வந்து உங்களுக்கு இந்து மதத்தின் சாமிகளை வணங்கி உங்களை பெற்றெடுத்து நோய் நொடி இல்லாமல் பாதுகாத்து வந்தது இந்து மதத்திற்குள்ள சாமி, இந்துத்துவ சத்துவம் இதெல்லாம் சொல்லி தான் உங்களை வளர்த்தாங்க. திடீர்னு யாராவது வந்து அந்த மதம் பிடிச்சிருக்குது, பொண்ணு கொடுக்குறாங்கன்னு முஸ்லீமுக்கு போகிறது. இந்த மதம் அமைதியாக இருக்குது, அதில் பாதி பேர் போயிட்டாங்க. கறி சாப்பிட்றதுக்காக, மாமிசம் சாப்பிட்றதுக்காக பாதி பேர் போயிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரே ஒரு குடும்பத்திலே 3 விதமான போற்றிருப்பு பொறாமையில், ஒரே குடும்பத்தில் ஒற்றுமையாக ஒரே மதத்திலும் ஒரே சாமியிலும் இல்லை, கட்சியிலும் இல்லை, மதத்திலும் இல்லை, சாமி வணங்குவதிலும் இல்லை. கோயிலுக்கு போனால் கூட நீ ஒரு கோயிலுக்கு போனால் நான் ஒரு கோயில். அப்போ வீட்டிலே பிரிவினை இருக்கும்போது ஏன் அந்த காலத்தில் வந்து போட்டி பொறாமையில் 3 மதம் பிரித்திருக்கக்கூடாது? 3 மதமாக போட்டி பொறாமை இதனால தான் 3 மதமாக பிரித்து உனக்கென்று ஒரு மக்கள், எனக்கென்று ஒரு மக்கள், நான் சொல்கிற சாமி தான் அவங்க முன்னும் அப்போவே பிரிக்கப்பட்டது. அது வாழாடி வாழையாக அப்படியே போய் ஒரு மதமாக மாறிவிட்டது. புரியுதுங்களா? அப்போ தான் எங்கள் சாமிக்கு இந்த மதம், அந்த சாமிக்கு அந்த மதம் பேரிட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு மதம் என்பது மனிதனாக தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆதியிலிருந்து இந்து மதமும் தமிழ் மொழியும் தான் மூத்த மொழி. தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் பிரிஞ்சது, தமிழ் மொழியிலிருந்து தான் ஆந்திரா மொழி பிரிந்தது, தெலுங்கு பிரிந்தது. எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு கட்சி சார்ந்து வாழ்ந்துன்னு பிஸ்னஸ் பண்ணின்னு வாழ்ந்துன்னுக்குறாங்க. அதுக்கு அதில் ஆதாயத்துக்காக சில மக்கள் ஓட்டு போட்டு இன்றைக்கி வந்து மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டுள்ளார்கள். மதத்தின் மூலமாகவும் கஷ்டப்படுகிறார்கள், தொழில் அடிப்படையில் கஷ்டப்படுகிறார்கள், ஜாதி அடிப்படையில் கஷ்டப்படுகிறார்கள், விலைவாசி உயர்வு இது போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னா இந்த ஜாதி ஒழிக்க பாடுபடணும். ஜாதி ஒழிக்க பாடுபட யாரும் முன் வரவில்லை. அம்பேத்கரே வந்து அப்போவே அந்த ஜாதி இல்லாமல் சட்டத்திலிருந்து நீக்கம் செய்திருக்கலாம். எழுதும்போது இல்லாமல் பிறப்பின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலாம். சரி, எழுதியாச்சு வந்தாச்சு, இப்போயாவது சமூக அவர்கள் வழக்கு போடலாம், அதுவும் போடலை. முதலமைச்சராவது அது ஜாதியிலேருந்து தடை செய்யலாம். அந்த தடை செய்து ஒரே மதம்தான், ஒரே ஒரு இனம்தான், அதாவது ஜாதி என்பது வந்து பிறப்பில் இல்லை அப்படின்னு சொல்லி சட்டத்தை போடலாம். இது வரைக்கும் யாரும் அப்படி வந்து முன் வரல செய்ய. ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உயர்ந்த ஜாதிக்காரில் இருந்த பிறகு தான் அவர்கள் கூலி வேலைக்கு போய் அது சாப்பாடு வாங்கிட்டு வந்து நீ படித்து இன்றைக்கி ஆளாக்கி இன்றைக்கி வந்து ஜாதி இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த ஜாதியை வந்து நாம் தான் ஆண்டமார், முதலியார், கவுண்டர்னு சொல்லி ஜாதியாக அதிகமாக பேசி விளம்பரப்படுத்தியதே இந்த கூலிக்கார மக்கள் தான். அதனால் ஜாதி வந்து இருக்குது இல்லைன்னா எடுத்துருங்க. ஜாதி என்பது உண்மையிலே பிறப்பின் அடிப்படையில் இல்லை, நம்ம பைபிள் முறையில் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, தாவரங்களுக்கும் ஜாதி இருக்குது, கற்கள் கூட பல வகை கற்கள் இருக்குதுங்க, உயிரினங்களுக்கும் பல வகை உயிரினங்கள் இருக்குது, நாயில் பல வகைகள் இருக்குது. அப்போ ஏன் மனிதனுக்கு பல ஜாதிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி, சந்தேகம் தான். யோசனை பண்ணி பாருங்கன்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. அப்படியே இருந்தால் இருந்துட்டு போட்டோம், இல்லை அது ஜாதி ஒழிக்க பாடுபடுங்க. அதை விட்டுட்டு ஜாதி வச்சு பிழைப்பு நடத்தாதீங்க. நன்றி, வணக்கம்.